ஏற்கனவே கடன்ல இருக்கின்ற இந்த தமிழகமானது மீண்டும் மீண்டும் சலுகைகள் என்ற பெயர்ல நிதி சுமையும் கடன் சுமையும் தான் அவர் வச்சிருக்காரு. இது என்ன மாதிரி உயரும்னா அதிகமான வரியாக தான் திரும்ப வந்து மக்களிடம் வந்து வாங்க முடியும். இந்த வரியில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற என்னுடைய உறவுகள் அவங்க தான் பாதிப்பாங்க. இது எதுக்காக இந்த வரியெல்லாம் அதிகரிச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. பால் வரியா இருக்கட்டும், இல்ல ஒரு பிஸ்கெட்டா இருக்கட்டும், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலயும் இந்த வரி சுமையானது ஏறப்போகுது. இது அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எந்த பயணம் அனுபவிக்காத சாதாரண மக்கள் தான் இதனால பாதிக்கப்பட போறாங்க. இத வந்து ஸ்டாலின் அரசாங்கமானது கருத்துல நம்ம முடிய போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க. கையேறு நிலையில இருக்கிற என் மக்களுக்கு என்ன நிலை வரப்போகிறது? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உறவுகளை உங்களுடைய கைகளால் தான் இருக்கு. இந்த தேர்தலை 2026 சரியான முறையில் பயன்படுத்துங்கள். வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். இனி நம்ம இந்த 5 ஆண்டுகளை தவற விட்டுவிட்டால் நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் வரப்போவதில்லை. நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சரியான தலைவர்களை சரியான தளத்தில் தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம்.